ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 2 21 ஜனவரி 2025. இன்றைக்கி நம்ம 6 லாக் போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். நேற்று வந்து 30,000 இருந்துச்சு நெகட்டிவில். இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு 14,000 எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் போயிடுச்சு. நமக்கு அந்த 14,000 வந்து அதில் மேக்ஸிமம் லாஸே வந்து டிக்ஸான் தான். டிக்ஸான் வந்து ஆல்ரெடி பிஇ வந்து அதிகமாக இருந்துச்சு, ஓவர் வேல்யூடாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். செக்டார் பிஇயை விட அதிகமாக இருந்தப்போ இருந்தாலும் நல்ல மூவ்மெண்ட் இருந்தனால வச்சுருந்தோம். அது இன்றைக்கி ஒரே நாளில் 14% கிட்ட டிக்ளைன் ஆகிருக்கு. அதே நமக்கு ஒரு 3,000 லாஸு. அடுத்து ஜொமேட்டோ கைனஸ் வந்து அடுத்து எம்சிஎக்ஸ், இந்த எல்லா ஸ்டாக்குமே வந்து அந்த எக்ஸ்பெக்டடு குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து கிடைக்கல. அதனால் எல்லாமே டிக்ளைன் ஆகிருக்கு. ஸ்விக்கி பார்த்திங்கன்னா 8%, எம்சிஎக்ஸு 8%, கைனஸும் 10% கிட்ட போயிடுச்சு. பிஜிஎல்லும் ஒரு 5% இன்றைக்கி நமக்கு காலி. ட்ரெண்ட்டு, தேஜாஸ் நெட்டும் 5%, பேடிஎம் ஒரு 5%, திருவாணி டர்பைன்ஸ் ஒரு 5% காலி. சிடிஎஸ்எல்லும் ஒரு 5% கிட்ட காலி. அப்புறம் ஃப்ராங்க்லிண்டு, ஐனாக்ஸ் க்ரீனு எல்லாமே இன்றைக்கி ரெட்டு தான். மொத்த மார்க்கெட்டுமே இப்படி ரெட் ஆக்கி விட்டுருச்சு. சிஜி பவர் ஒரு 3.85%, அவான்ஸ் ஒரு 4%, பிடிஎல்னால் நல்லா பாசிட்டிவில் போய்கிட்டு இருந்துச்சு, அதுவும் இன்றைக்கி நெகட்டிவ்க்கு மாறிடுச்சு. அதானி போர்ட்டு நெகட்டிவ், பாராஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3%, எக்ஸிட் இந்தியா ஒரு 3%, ஜேடபிள்யூவில் ஒரு 4%, அடுத்து ப்ளூ ஸ்டார் அண்ட் கோ, ப்ளூ ஸ்டார்லேயே ஒரு 4% காலி. மெசகான்டக் ஒரு 4%, பிஹெச்எல் ஒரு 4%, கேப்ரியாலில் ஒரு 3%, ஹெச்ஏஎல்லில் ஒரு 3%, ப்ரெசிஸ்டனில் ஒரு 3%, பாராஜ் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு 3%, ஆப்பிளில் ஒரு 3% காலி. டிட்டகாரில் ஒரு 3%, மதன் சன்னு ஒரு 3% காலி. ஐசிஐசி பேங்கு 3%, ஐஆர்எஃப்சி ஒரு 3% காலி. ஆர்இசி லிமிட்டெடு ஒரு 3% காலி. ஏஐஎல்லையும் ஒரு 3% காலி. ஆர்விஎன்எல்ல நியர்லி 3%, அதானி போர்ட்டில் 3% நெகட்டிவ். ஜென்டெக்லாம் எனக்கு ஒரு 20% ப்ளஸில் இருந்தது, அதுவும் இப்போது 3% காலி. ரேடிகோ ஒரு 3%, ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் ஒரு 2.75% காலி. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது ஒரு 2.5% கிட்ட காலி. எஸ்ஜேவிஎனில் எனக்கு ஒரு 3% காலி. சிம்பனி 3% காலி. ஹெச்பிஎல் இன்ஜினியரிங்கில் ஒரு எனர்ஜியில் ஒரு 3% காலி. எஸ்பிஐயில் ஒரு 3%, 2.5%, அதாவது ஜேபி பவரில் ஒரு 2.5% காலி. ரிலையன்ஸு இப்போ தான் பாசிட்டிவ் போய்கிட்டு இருந்தது, அதுலேயும் ஒரு 2.5% காலி. பிஇஎல்ல ஒரு 2.35%, அயன்கானில் ஒரு 2.3%, கேபிஐ க்ரீனில் ஒரு 2.3%, டாடா பவர் 2.2%, நேஷ்னல் லிமிட்ல ஒரு 2.2%, குஜராத் பிப்பாட் ஒரு 2%, ஹட்கோவில் ஒரு 2% காலி. வருண் பிவரேஜில் ஒரு 2%, ப்ரீகேட்டில் ஒரு 2%, ப்ளூ டாட்டில் ஒரு 2%, ரூசிலில் ஒரு 2% காலி. பிஎஃப்சியில் ஒரு 2%, ஐனாக்ஸ் விண்டில் ஒரு 2% காலி. ஆயில் இந்தியாவில் ஒரு 2%, அதானி க்ரீன்லேயும் 2% காலி. அப்புறம் சென்சார் டெக்கில் ஒரு 2% காலி. கொச்சின் ஷிப்யார்ட்லேயும் ஒரு நியர்லி 2%, டாடா மோட்டார்ஸில் ஒரு 1.75%, எலக்ட்ரோகாஸ்ட்டில் ஒரு 1.7%, யுனைடெட் ஸ்பிரிட்டில் ஒரு 1.7%, கனரா பேங்க் 1.68% காலி. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸில் ஒரு 1.6% காலி. ரிலையன்ஸ் பவரில் ஒரு 1.64% காலி. கேபிஐ டெக்கில் ஒரு 1.6% காலி. ஐஇஎக்ஸ்லேயும் ஒரு 1.6% காலி. ரெட்டிங்டனில் 1.5% காலி. ஹேர்வெல்ஸில் 1.5% நெகட்டிவ். வேதாந்தாலும் 1.5% நெகட்டிவ். சிப்லாயும் 1.4% நெகட்டிவ். திருவாணி இண்டஸ்ட்ரீஸாக அதுலேயும் ஒரு 1.4% காலி.
அதானி டோட்டல் கேஸில் 1.3% காலி, கிராவிட்டாவில் 1.39 காலி, ஏஆர் ஒரு 1.3 காலி, ஓஎன்ஜிஸ்லேயும் 1.3 காலி, ரிலையன்ஸ் இன்ஃப்ராவில் ஒரு 1.2% காலி, என்எம்டிஸில் 1.2 காலி, நாட்கோ ஃபார்மாவில் 1.2% காலி, ஐஆர்இடியில் 1.17% காலி, என்ஹெச்பிசியில் 1.17 காலி, ஸ்ரீ பிஸ்டன் அதில் ஒரு 1.17 காலி, சுஸ்லான் 1.16 காலி, டாக்டர் ரெட்டி 1% காலி, டிசிஎஸ் 1%, எஃப்சிஎஸ் சாஃப்ட்வேரில் நியர்லி 1%, பாரதி ஏர்டெல்லில் 1%, நெஸ்லே இந்தியாவில் ஒரு 0.79, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் 0.74, இன்ஃபோசிஸில் 0.69 காலி, விப்ரோவில் ஒரு 0.63 காலி, பிஎன்சி இன்ஃப்ரா 0.59 காலி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு 0.57 காலி, டாடா எலக்ஸி ஒரு 0.5 காலி, சோலா ஃபினான்ஸ், அப்புறம் எம்ஐசியிலே அடுத்து ஓலா எலக்ட்ரிக், ஐடிசி, சுவாக்கா, எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ், எலிகான், அடுத்து பிரிட்டானியாவிலேருந்து அப்படியே பாசிட்டிவ், எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ், எலிகான், பிரிட்டானியா எல்லாமே ஒரு 1% கீழே. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், கோல்டு டிவிஷன் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பாசிட்டிவ், பிபிசிஎலும் இன்றைக்கி பாசிட்டிவ், பாரத் பெட்ரோநெட்டு நல்லா 1.3% நல்லா, வாரி இன்ஜினியரிங், அலுவீஸ், கியூபாக் ஸ்டெப் மட்டும்தான் நம்ம வாங்கினதுலேருந்து பாருங்கள் நியர்லி 60% கிட்ட போயிடுச்சு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இப்போ ஒரு 10 டேஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல க்ரோத்து போயிட்டுருக்கு, நல்லா போய்கிட்டு மூமெண்ட் இருக்குது. இந்த ஸ்டாக் இன்றைக்கி எலுவிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 ட்ரேடிங் செஷனில் நமக்கு ஒரு 975 1148 வரைக்கும், இன்றைக்கி ஆக்சுவலாக 1200 வரைக்குமே போயிருந்திருக்கு. ஒரு 30% வரைக்குமே இன்றைக்கி புக் பண்ணியிருந்திருக்கலாம் ஒரு 5 டேஸில். எல்லா ஸ்டாக்குமே இப்போது நேற்று இருந்த மொமெண்டம் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவாக தான் போயிருக்கு. ரிட்டன் நமக்கான டே எப்போ வருதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு